கட்சியினுடைய இடம்பெறுகின்ற சிவப்பு சித்திரை எல்லை விளையாட்டு நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். சிவப்பு சித்திரை என்பது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கசப்பான ஒரு நாள். அது இடம்பெற்று இன்று 20 வருடங்கள் பூர்த்தியாகிற வேளையிலே கிழக்கு மாகாணத்தின் தனித்துவத்தை ஓரளவு உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நினைவு நாளை மக்கள் மயப்படுத்தப்பட்டு கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான சகோதர யுத்தங்கள் அழிவுகள் இல்லாமல் எதிர்காலத்தை நோக்கி மக்களை சரியான பாதையில் செலுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியானது பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது இந்த மண்ணிலே. அந்த அடிப்படையில் நாங்கள் 20வது வருடத்தை முன்னிட்டு பல விளையாட்டு நிகழ்வுகளை ஏற்படுத்தியிருந்தோம். முக்கியமாக வழமையாக நாங்கள் பாகரை பிரதேசத்திலே ஃபுட்பால் கிரிக்கெட் என்பதை நடத்துவது வளமையாக இருந்து வந்தது. இருந்தாலும் இந்த முறை மாவட்ட ரீதியாக நாங்கள் கிரிக்கெட்டையும் பெண் பிள்ளைகளுக்காக எல்லையை நடத்துவதற்கு தீர்மானம் எடுத்தோம். அந்த அடிப்படையிலே பெண்கள் அதிகமாக கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற விமர்சனங்கள் இருந்தால் நீங்க வந்து பார்க்கிற பொழுதும் ஏதோ ஒரு மாற்றமும் ஆர்வம் ஏற்பட்டதை உணரக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் திறமையாக விளையாடி உங்களுடைய ஆற்றலை இங்கு வெளிப்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். அதுக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். உண்மையிலேயே பெண் பிள்ளைகள் வெளியே வந்து விளையாடு படித்து உழைத்து முன்னேற வேண்டும். என்றால் நான் பல இடங்களிலுமே பெண்கள் பிரிவுக்கு சொல்லுகிற விடயம் பெண்களுடைய உறுதியான அடித்தளம், அதிலும் உலக ரீதியான பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றம் தான் மண்ணிலே நிலையான சமாதானத்தை பொருளாதாரத்தை மேம்படுத்தும். இதன்பது சாதாரண அடிப்படை. என்னுடைய மண்ணை மேம்படுத்துவதற்கு விளையாட்டை போல எதிர்காலத்திலும் அரசியலிலும் பொருளாதாரம் ஒன்றுபட்டு உழைப்பதற்கு நாங்கள் எல்லோரும் கைகூட்டு செயல்பட வேண்டும் என அனைவரும் அன்பாக கருதி இந்த நிகழ்வை இனிதே ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழக விடுதலை புலிகள் கட்சியுடைய இளைஞரணி அதுபோன்ற பொருளாளர் மகளிர் குழாமினர்களுக்கும் இதை நடத்தி தருவதற்காக முன்வந்திருக்கிற அதிகாரிகள் வீரர்கள் ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கு நன்றி கூறுவதோடும் இது ஒரு புதுவிதமான மாற்றத்தோடு எதிர்காலத்திலே இன்னமும் ஒரு பலமான விளையாட்டு நிகழ்வாக இடம்பெறுவது நாங்கள் எல்லோரும் தொடர்ந்தும் பாடுபட வேண்டும் என கேட்டு இந்த ஏற்பாட்டில் இணைய வழக்கத்தை நன்றி கூறி முடித்துக் நன்றி.